Hi, hello friends. Welcome back to my channel. ஸோ நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. பட் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, குரூப் 2க்கு ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் 2க்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 5 யூடியூப் சேனல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 5 யூடியூப் சேனலுமே பெஸ்ட்டு யூடியூப் சேனல் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்குனே ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த யூடியூப் சேனல் ப்ளஸ் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், அவங்களுடைய ஷெட்யூல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஓகேவாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் சொல்கிற இந்த 5 யூடியூப் சேனலுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த 5 யூடியூப் சேனலுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். பட் 5 யூடியூப் சேனல்லையும் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் படிக்கிறது தான் ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டு அப்போது ரிவிஷன் அப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், எல்லா கொஷின் பேப்பருமே அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 5 யூடியூப் சேனலுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா கொஷினுமே வந்து என்ன பண்ணலாம், டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஏன்னா டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு கொஷின் பேப்பரும் இல்லாமல் இருப்பீங்க. அந்த டைமில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லாம் எடுத்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் தான், கிறிஸ்டோஃபர் அகாடமி. ஸோ ஆல்ரெடி அவங்க டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக ஒரு டெலகிராம் சேனலும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஓவராலாக வந்து ஒரு 10 ஃபுல் டெஸ்ட்டு 10 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதாவது 10 மாடல்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 டார்கெட் இருக்கும். ஓகேங்களா? 4 டார்கெட்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ராஜா, ராணி, சிப்பாய், மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு 4 டார்கெட்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் என்ன அப்படின்னா படிப்பே மறந்து பேட்ச். ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் தான். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமல் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இவங்களுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் அகாடமி. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னா ஃபோர்கேர் அகாடமி. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கு ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குன்னு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் சேனலும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ அவங்களுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்க ஷெட்யூல் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் டே 1 வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற லெசனை வந்து டெலிகிராமில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த டார்கெட்டுக்குள்ளான வீடியோஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. டெஸ்ட்டும் ப்ளஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவங்களுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க அன்னன்னைக்கு என்ன படிக்கணும்னு சொல்கிறாங்களோ ஸோ அதை ஃபாலோ பண்ணி படித்து டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சேனல் வந்து ஃபோர்கேர் அகாடமி. ஸோ அடுத்தது வந்து எந்த சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமி. ஸோ சாய்ஸ் அகாடமிலையும் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் குரூப் 2க்குன்னு செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஷெட்யூலில் டோட்டலாக வந்து ஒரு 5 டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ குரூப் 2 லெவலில் டெஸ்ட் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதாவது தமிழ் 100, ஜிகே 75, மேக்ஸ் பார்த்திங்கன்னா 25. ஓகேங்களா? ஸோ இதே மெத்தடில் தான் அவங்க வந்து ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் டெஸ்ட் வைக்கிறாங்க 200 மார்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இவங்களும் டெலிகிராம் சேனல் செப்பரேட்டாக இதுக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜிடிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டெஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவாங்க. இவங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 21 டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ டோட்டல் கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 21 டெஸ்ட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 4200 கொஷின்ஸ் வந்து இதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் பார்த்திங்கன்னா பிஜிடிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனல். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இவங்க வந்து பெய்ட் பேட்ச் தான். அதில் வந்து நமக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஃப்ரீயாக வந்து நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள்
நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ரீ பேட்சாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேனலை வந்து நீங்கள் 5ஆவதாக வச்சுக்கோங்க, ஆப்ஷனலில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி இந்த 4 சேனலுமே கன்ஃபார்மாக ஃப்ரீ பேட்ச் தான் வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்டோஃபா அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 அகாடமி, தேர்ட் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அகாடமி, அதுக்கப்புறம் விஜிடிஎன்டிஎஸ்சி அகாடமி. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 5 யூடியூப் சேனலுடைய டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஏதாவது ஒரு ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஒவ்வொரு லெசன் ரிவிஷன் பண்ணும்போதும் எல்லா டெஸ்ட் கொஷின் பேப்பரையும் வச்சு நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு ஹைப்பும் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.